iQube நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். iQubeல ST வேரியண்ட்ல பாத்தீங்க அப்படினா நியூ ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம டெல்லியில நடக்கிற பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போல தான் இந்த நியூ மாடல் வந்து ஷோ பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படினா ஷோரூமுக்கு இந்த மாடல் வந்து சேலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இந்த நியூ மாடல்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஜென்ரலாகவே டிவிஎஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து கலர்ஸில் எந்த விதமான குறையும் வந்து வைக்க மாட்டாங்க. இப்போ அதையும் ஒரு படி தாண்டி மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கலர் ஆரா ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நியூ கலரை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆரா ப்ளூ வந்து சிங்கிள் டோன் கலரில் வந்து நமக்கு கொடுக்கல, டிவல் டோன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. சில்வர் வித் ஆரா ப்ளூ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனும் வந்து கம்பைன் ஆன மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு படி மேலே போய் வந்து சீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒயிட் கலர் அப்படிங்கிறப்ப வந்து அழுக்காயிருமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. பட் அதை தாண்டி விஷுவலாக வந்து பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் வந்து செம்மையாக இருக்குது. இந்த ஃப்ளோர் போர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் டச்சில். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கலர் ஸ்கீம் வந்து இதுக்கு முன்னாடி பெயிண்ட் ஸ்கீம் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ ப்ளூ வருது ப்ளஸ் வந்து சில்வர் வந்து வருது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக நமக்கு வந்து டிவிஎஸ் வந்து இந்த கலரை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியரில் பேக் ரெஸ்ட்டும் வந்து வருது. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கிற பிலியனும் நல்லா கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து உட்காந்துக்க முடியும். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கலர் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி லைன்ஸாக வந்து வரும். ஸோ இது வந்து சைட்லையும் நமக்கு வந்து வரும், ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி. இப்போ இந்த வண்டியை ஓட்டிட்டு நைட் டைமில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டார்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வேறு என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க, ரேஞ்சு. ஸோ இது வந்து இருக்கிறதுலே வந்து டாப் மாடலாக தான் வந்து இருக்க போகுது. ஏன்னா 150 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும். இந்த ஸ்கூட்டரில் 5.1 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட்லேயே வந்து ஒரு பெரிய பேட்டரி பேக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களும் நமக்கு வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். கார்களில் தான் வந்து கொடுப்பாங்க, பட் வந்து ஸ்கூட்டரில் இப்போ வந்து டிவிஎஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஏர் இருக்குது, ரியரில் எவ்வளோ டயரில் வந்து ஏர் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாக்குமெண்ட்டும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய வெஹிக்கிள் பார்த்தினா டாக்குமெண்ட்டு, நம்மளோட லைசன்ஸு, ஸோ அதோட டிஜிட்டல் காப்பியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதுவும் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ மாடலில் நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஓவராலாக இந்த iQube அப்படின்னாலே டிசைன் வந்து டிவிஎஸ் வந்து ஒரு இயராக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மாற்றிக்கிட்டே வந்து இப்போ இருக்க டிசைன் வந்து அல்டிமேட்டான ஒரு டிசைன் வந்து சொல்லலாம். ஸ்விட்சஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக் டைப்பில் இருக்குது, நமக்கு வந்து ஹசார்ட் வந்து இருக்குது, ஒரு மோட்ஸாக இருக்கட்டும், ஸ்விட்ச் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் டச்சில் பைக்குகளில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆரா ப்ளூ கலரில் வைசர் வந்து நமக்கு வந்து ஃபுல் பிளாக்கில் வந்து வருது, ஃப்ரண்ட் பேனலும் நமக்கு வந்து பிளாக்கில் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப பிளாக்கு, ஒயிட்டு, ஆரா ப்ளூ அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் டிவிஎஸ் வந்து அல்டிமேட்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ மாடலில் சேஞ்சஸ் அப்படிங்கிறப்ப நான் சொன்ன விஷயங்கள் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதை தாண்டி இந்த வண்டியோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸு 32 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான். நமக்கு வந்து ஒரு 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட்டு ஸோ 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 32 லிட்டரில் நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து USB சார்ஜிங் போர்ட் நமக்கு வந்து பூட்லேயே வந்து வருது. ஸோ நார்மலாக ஒரு பெட்ரோல் மாடலில் வந்து நல்ல ஒரு பூட் ஸ்பேஸோட இருக்க ஸ்கூட்டர் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஈவியில் நல்ல பூட் ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு மாடலாக பார்த்தீங்கன்னா iQube வந்துருக்கு. அதுமாதிரி சார்ஜிங் போர்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து சார்ஜ் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து iQubeோட ப்ளஸ்ஸாக ஆல்ரெடியே வந்து இருந்துச்சு. இப்போ இன்னும் இந்த மாடலை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் சீட்டு, பேக் ரெஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த செக்மெண்ட்லேயே வந்து புதுசாக டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த கலர்ஸை வந்து பார்க்குறீங்க, இந்த ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து பார்க்குறீங்க, சீட்ஸை வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த நியூ மாடல் எப்படி இருக்குது, டிசைன் வைஸ் வந்து டிவிஎஸ் கொடுத்துருக்கிறது உண்மையிலே வந்து நல்லா இருக்கா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.